மணக்க மணக்க விறகடுப்புல செஞ்ச தம் பிரியாணியும் 90+ வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸையும் டேஸ்டா சாப்பிடணுமா? அதுக்கு ஒரே இடம் நம்ம ஸ்மோக் ஹப் தாங்க. ஸ்ரீதேவ் ஜுவல் கோல்ட் ஃபேக்டரி ராமாபுரம். நீங்கள் வாங்கும் தங்க நகைக்கு 0% செய்கூலி மற்றும் 3% மட்டுமே சேதாரம். மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS 25. அக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நம்ம ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கே வந்து இவ்வளோ தூரம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ தூரம் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நீங்கள் இறந்த பிறகு வந்து ஆம்புலன்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருப்பீங்களே, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அது? அது வந்து எப்படி சொல்கிறது, வீட்டிலேருந்து 4 மணிக்கு எடுத்தோம். ஸோ இங்கே வரவே எப்படி 7:30 ஆயிடுச்சு. ஏன்னா உதயாவோட ஃப்ரெண்டுகள்லாம் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அங்கேருந்து இங்கே வரவே விடலை. அந்த ஆம்புலன்ஸை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே வரவே நல்லா இருட்டிருச்சு. ஸோ அப்போ தான் இது பண்ணாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்து இது பண்ணீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இடம்லாம் அந்த டைமில் கிடைக்குமா என்னன்னு தெரியல, சடனாக தானே ஆச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி? எங்களுக்கு வந்து அந்த எங்களோட சர்ச்சு சைடுலேருந்து எனக்கு நல்லா சப்போர்ட்டு. ஸோ அதனால் வந்து அவங்களே வந்து இடம் எல்லாமே வந்து அவங்களே இது பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நேராக நாங்கள் கொண்டு வந்தது எல்லாமே கொண்டு வந்த உடனே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது நம்ம இங்கே நிறைய கல்லறைகள் பார்க்குறோம். ஆனால் இந்த கல்லறையில் வந்து ஃபுல்லாக அன்பு தான் தெரியுது. அந்த ஹார்டனில் வந்து இருக்கட்டும், அவரோட பிகாம் படித்ததை மென்ஷன் பண்ணி, டிக்டாக்னு மென்ஷன் பண்ணி. ஸோ அவர் இப்போ இருந்திருந்தால் அவருக்கு ஒரு 27 வயசு இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ எப்படி இதை வந்து இப்படி தான் கட்டணும் அப்படின்னு நீங்கள் டிசைன் பண்ணி இது பண்ணதா எப்படி? இது வந்து நாங்கள் வந்து கல்லறைக்கு போய் பார்த்தோம். ஸோ எல்லாருமே பார்த்தோன்னா எல்லோரும் நார்மலாக வைக்கிற மாடல் தான் இருந்துச்சு. இது ஹார்டின் ஷேப் இருக்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி உதயாவுக்காக இதை பண்ணலான்னு சொல்லிட்டு, உதயாவுக்காக தான் எல்லாமே, எதையுமே எதிர்பார்க்கல, எதையுமே நினைக்கல. இதுக்கு இவ்வளோ ஆகுமோ அதுக்கு அவ்வளோ ஆகுமோ அந்த மாதிரி எதையுமே நினைக்கல. ஸோ அவனுக்காக பண்ணுறது தானேன்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுக்காக அந்த மாதிரி பண்ணோம், அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஆச்சு இது பண்ணுறதுக்கு? இது வந்து 80,000 அந்த அளவு வந்துச்சு. அந்த டைமில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, எப்படி இதை மேனேஜ் பண்ணீங்க? இல்லை இவனுக்குன்னு பார்க்குறப்ப நாங்கள் அந்த இதெல்லாம் பெருசாக நினைக்கல. ஸோ இவனுக்கு பண்ணுறது தானேன்னு சொல்லிட்டு பண்ணோம். இந்த கலரையிலையுமே வந்து ஏற்கனவே உதயா போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே இன்னொரு ஆள் போகிற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படி? இது வந்து உதயா விட்டு பிரியக்கூடாதுன்றதுக்காக அடுத்து நானும் இந்த இடத்துல வந்தேன்னா அந்த மாதிரி தான் வரணும், உதயா மேலே தான் போடணும், அந்த ஒரு இதில் பண்ணோம். ஐயோ ஓகே, உங்கள் அன்பு புரியுது, இந்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு இருக்குன்னு புரியுது. ஆனால் வந்து நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம தங்கக்குட்டி சாம் இருக்கார்ல, அவருக்காக நீங்கள் இன்னும் நிறைய வருஷம் வாழணும். அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தை பிறகு தான் பார்க்கணும் நீங்கள், சரியா? கண்டிப்பாக. அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருந்த வசனங்கள்லாம் யாரோட ஐடியா? இந்த மாதிரி அழகான வசனங்கள்லாம் இது வந்து நான் சர்ச்சை மூலியமாக கேட்டோம். இந்த மாதிரி கலரை கட்டுறோம்லக்கா, அதனால் வந்து வசனம் ஏதாவது போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்லன்னு அவங்களே செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த வசனம், அந்த கீழே 2 வசனம், அது வந்து அவங்களே சூஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ எப்போல்லாம் இங்கே வருவீங்க? ஏன்னா இது பார்க்க இவ்வளோ நீட்டாக இருக்கீங்க இந்த கலரை, அப்போதான் தெரிஞ்சு நீங்கள் அடிக்கடி இங்கே வருவீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் அடிக்கடி, எனக்கு எப்போ ஞாபகம் இருந்துச்சுனாலும் அதை வந்து நாங்கள் வந்து யூடியூப்லேயே எடுத்து போட்டிருக்க மாட்டோம். ஸோ இன்ஸ்டா எதுலேயுமே தெரிவிக்க மாட்டோம் இங்கே வர்றதை வந்து. ஆனால் அடிக்கடி வந்து ஃபோட்டோலாம் நிறைய எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ வரைக்கும் நான் வெளியே போட்டது கிடையாது. வந்து அண்ணா கூட ஆனால் அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருப்போம். அவன் கீழே படுத்துக்கிட்டே கேட்குற மாதிரியே ஃபீல் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து பேசுவீங்க சும்மா அப்போ நடந்தது எல்லாம், என்னடா பண்ணுற, இங்கே எப்படிடா இருக்குது, உனக்கு எல்லாருமே செட் ஆகிக்கிச்சு, அந்த மாதிரிலாம் பேசுவோம். தம்பு எந்திரி. யாருப்பா இது? யார் தங்கம் இது? தங்கம் இது யாரு? உதயாவா? நீங்க எப்ப கிறிஸ்டினா மாறினீங்கன்னா உதயானாவும் ஹிந்து தான் இல்லையா? அவங்க கன்வெர்ட்டட் தான். ஸோ தம்பி கன்சீவாக இருக்கப்போ ஒரு 3 மந்த்து நான் எங்களுக்கு வந்து இந்த நம்பிக்கையே இல்லை, கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு 1 இயர் பேபியே இல்லை. அப்போது வந்து தம்பி கன்சீவ் ஆனோடனேவும் அவங்க வீட்டில் அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி உதயா வந்து ஷாமு வந்து அதனால் சாமுவேல்னு சொல்லுவாங்க, அவரை நினச்சி தான் நான் வந்து தம்பி வந்து தங்கியிருக்கான், தம்பின்னு தான் வயிற்றுக்குள்ளே இருக்கப்பே சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருந்ததுனால 2 பேருமே ஞானஸ்தானம் எடுத்து. ஆனால் பார்த்த உடனே உதயான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறான்ல. அது உதயான்னு தெரியும். ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக வந்து அவனை பற்றி காமிச்சதே கிடையாது. இப்போ பர்த்டேக்கெலாம் வருவீங்களா? பர்த்டே தம்பி பிறந்தநாள், இவன் பிறந்த நாளுக்கு வந்துமே நாங்கள் கேக் இங்கே வந்து வெட்டியிருக்கோம். ஸோ 1 இயருக்கு வருவோம், எப்பப்போ தோணுதோ அப்போல்லாம் வந்துடும். பர்த்டேஸில் மட்டும் வந்து பார்த்துருவீங்க இல்லையா? பிறந்த நாள், நினைவு நாள், இந்த இப்போ வர பிப்ரவரி வந்து 1ஆம் தேதி நினைவு நாள், அந்த மாதிரி இருக்கிறப்ப இங்கே வந்துட்டு போவோம். வந்து மாலை வாங்கி பூ இதுகெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் எங்களுக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே போவோம். இங்கே வந்தால் ஒரு மனசில் ஒரு திருப்தி கிடைக்கும், அது ஒன்று இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தேன்னா உதயானா கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். எப்பயும் நார்மலாக நாங்கள் பேசுவோம் இல்லையா, அது மாதிரி இங்கே வந்து உட்காந்து பேசிக்கிறப்போம்.
இப்போ இந்த அவார்டு வாங்கும் பொழுது நீங்க சொன்னீங்க இந்த டைம்ல உதயா என் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ட்டு. கண்டிப்பா இந்த டைம் கூட உதயா இருந்திருந்தானா நீங்க எல்லாம் இந்த அளவுக்கு வந்து இன்டர்வியூ மாதிரி அவன் கொடுக்குற மாதிரி இருந்தாலே ரொம்ப ஹாப்பியா இருப்பான். ஆனா இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கவே மாட்டான். ஆனா எங்க இருந்தனாலும் அதை நினைச்சிருந்தான்னா கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பான். இவ்வளோ பேர் நமக்காக நின்றுருக்காங்களே, ஆனால் நம்மளால அந்த இடத்துல வாழ முடியாம போச்சேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிச்சிருப்பான். இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்றதே அவன் வந்து எந்திரிச்சு வந்து பார்க்கணும், அவன் பார்த்தானா அவ்வளோ சந்தோஷப்படுவான். அந்த ஒரு வைராக்கியத்தில் மட்டும்தான் நான் உதயா வந்து எழுப்பி காட்டணும்னு இருந்தேன். ஆனால் அது முடியாமல் போச்சு. இப்போ இங்க வந்தாருன்னா தம்பி என்ன பேசுவாரு உதயா கிட்ட? சாப்பிட்டியாடான்னு கேட்டா சாப்பிட்டியா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசுவான். நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை பதிலுக்கு பேசுவோம். ஆனா அது ஒரு அவனுக்கே தெரியாம வந்து ஒரு அன்பு இன்னும் வந்து அவனுக்கு வந்து என்னன்னே தெரியல. ஆனா உதயா மற்ற யாரு கூடயும் நான் மிங்கிலா பேசினாலோ வச்சாலோ அவனுக்கு அது வந்து கோவப்படுவேன். நீ அவங்க கூட ஒரு வீடியோ கூட எந்த கேர்ள்ஸு கூட வீடியோ எடுக்க விட மாட்டான். ஆனா உதயாவோட வீடியோவும் என்னோட வீடியோவும் சேர்ந்து பாக்குறப்ப உதயா இது என் அம்மா, அதை வந்து அவன் ஏத்துக்கிறான். நானும் நினைப்பேன் அப்போ ஒருவேளை வந்து அந்த ரத்தம் பாசம் இருக்கும் இல்லையா, அதனாலதான் அவன் ஏத்துக்கிறான் போல. அடுத்தவங்கன்னு அவனுக்கு தெரியுது, அந்த மாதிரி நினைப்பேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ அதே மாதிரி உதயா நான் வந்து பாருங்கள். லைஃப்பில் வந்து எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது நீங்கள், சரியா? எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். கண்டிப்பா 90+ வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸை டேஸ்ட் பண்ணணுமா? அதுவும் 50% ஆஃபர்ல. அப்போ உடனே ஸ்மோக் ஹப்க்கு வாங்க. இந்த ஃபெஸ்டிவல் சீசனை உங்க ஸ்மோக் ஹப் கூட கொண்டாடுங்க. ஸ்ரீதேவ் ஜுவல் கோல்ட் ஃபேக்டரி ராமாபுரம். நீங்கள் வாங்கும் தங்க நகைக்கு 0% செய்கூலி மற்றும் 3% மட்டுமே சேதாரம். மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை.